ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவளோட காத்துட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கான லோகோ அண்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம லோகோ வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அந்த கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் அதையும் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லோகோ பார்க்கலாம். லோகோல என்னங்க ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய லோகோலே மானே தேனே எல்லாம் ஆட் பண்ணி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வேலைப்பாடுகள் பார்த்து இடையில லென்ஸ் அந்த நம்பர் மட்டும் மாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் ஓகே இந்த லோகோக்கு என்ன சூப்பரா இருக்கே, முன்னாடி இருந்ததை விட செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க, சிலர் இல்ல அப்படியெல்லாம் இல்ல பழசே தான் அப்படியே சொல்லிட்டு திருப்பி இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் அதே லோகோ வரல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மாறி தான் வந்திருக்கு. அடுத்ததா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேகா ராஜேஷ். இவங்க வந்து பாகியலட்சுமி சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ அந்த சீரியல் முடிஞ்சிருச்சு. சோ இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன்ல இவங்க வந்து விஷாலோட தங்கச்சியா வந்துட்டு போயிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவங்க நீட்டா பேசி என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசாம டீசெண்டா வெளியே வந்துட்டாங்க. தேவையில்லாத கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல அவங்க. அதனால இவங்க போனா நல்லா இருக்கும். சோ வருவாங்களா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா பாகியலட்சுமி சீரியல் முடிஞ்சிருச்சு இல்லையா? சோ இவங்க வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். எப்பவுமே பிக் பாஸ் வீட்ல டான்சர், சிங்கர், ரிவ்யூவர், சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி நிறைய வருவாங்க இல்லையா? இந்த தடவை வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டான்சர்ஸ்ல 2 பேர் வர போறாங்க. இவங்க 2 பேருமே ஜோடியில பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடினவங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெகன்மொழி. இவங்க வந்துட்டு இப்போ குக் வித் கோமாளில கோமாளியா வந்தாங்க. சுனிதாவின் வழியில வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள மாதிரியே தான் இவங்களும் கிட்டத்தட்ட. ஓகே இவங்க வந்துட்டு கோமாளி ரோல் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் பிக் பாஸ்ல வந்தா நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் இவங்க வர்றாங்களா என்னங்கிறது கன்ஃபார்மா சொல்லுவாங்க. சொல்லும்போது தெரியும். இவங்க பேர் வந்துட்டு குக் வித் கோமாளில டோலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். 2 டான்சர் சொன்னியேமா, இன்னொரு டான்சர் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது என் காதுல விழுகுதுங்க. சிப்பு சிப்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க. அவங்க வந்து தன்னோட பேரை கிருஷ்ணா ஷில்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிப்பு சிப்பி அப்படின்னு சொன்னாதாங்க தெரியும். இவங்களும் கிட்டத்தட்ட டோலி மாதிரியே தான். 2 பேருமே டான்சர்ஸ் தான். சோ இவங்க வந்தாலும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் இவங்க வராங்களா. இவங்க பேர் அடிபட்டிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க வர்றாங்களான்னு. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சித்து. இவர் ஒரு சீரியல் ஆக்டருங்க. ராஜா ராணி அப்படிங்கிற சீரியல் மூலமா நல்லா ஃபேமஸ் ஆனவர். சீரியல்ல இவரோட ஃபேஸ் வந்துட்டு ஃபெமிலியர் ஃபேஸ் தான். எல்லாத்துக்குமே சித்து அப்படின்னு சொன்னா தெரியும். சோ இவர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவர் சீரியல்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி தேவையில்லாத எந்த பேச்சுக்களும் வராம நீட்டா ஒரு டீசென்டான டைப். சோ இவர் பிக் பாஸ்ல வந்தா தேவையில்லாத கண்டென்ட் வராம ஆட்டத்தை மட்டும் கரெக்டா விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா ஃபரீனா. இவங்க வந்துட்டு பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லி ரோல் பண்ணியிருந்தாங்க. இதுல ஹீரோவா வந்த அருண் இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்திருக்காரு. சோ இவங்களும் வந்துட்டு இதுல வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லாஸ்ட் சீசன் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட் சௌந்தர்யா வந்திருந்தாங்க. எப்பவுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இல்ல அப்படின்னா 2 பேருமே ஒரு டீமா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும். சோ லாஸ்ட் சீசன்ல இவங்க வரல. இந்த சீசன்ல இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சீரியல்ல ஒரு ஹீரோயின் ஆர் ஹீரோ யாராவது ஒருத்தர் போனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சீசன்ல கண்டிப்பா இன்னொருத்தவங்க வருவாங்க அப்படிங்கிறது இயல்புதான். சோ இதுக்கு முன்னாடி அருண் வந்தார் இல்லையா? அதனால இந்த சீசன்ல ஃபரீனா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா புவியரசன். இவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட டாஸ்க் எல்லாமே இவர் நல்லா பண்ணுவாரு. டைட்டில் வின் பண்றது கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க புவியரசன் வராரா, என்னோட ஓட்டு அவருக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவர் வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவரோட இதே இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா வினோத் பாபு. தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்ல இவர் நடிச்சிட்டு இருந்தாரு. சோ இவரும் வந்துட்டு லாஸ்ட் சீசன்ல பவித்ரா வந்திருந்தாங்க இல்லையா? அவங்களும் இவரும் 2 பேருமே கிட்டத்தட்ட அந்த சீரியல்ல ஒண்ணா நடிச்சிருந்தனால அவங்க வந்திருந்தனால இவரும் பிக் பாஸ் போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவரும் புவியரசன் மாதிரியே தான் இவருக்கும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பிகாஸ் இந்த சீரியல் அப்படி இந்த சீரியல்னால அவருக்கும் நிறைய சப்போர்ட்டர்ஸ். சரி இவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே ஏன் லாஸ்ட் சீசன்ல வரல, பவித்ரா வந்திருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்படி ஒரு சீரியல்ல 2 பேர் இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த இடத்துல வந்தா ஓட் வந்து ஸ்பிளிட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சீசன்ல கண்டிப்பா இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புவியரசன் அண்ட் வினோத் பாபு வந்தா 2 பேத்துக்குமே நிறைய காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ 2 பேருமே வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இவருமே டைட்டில் வின்னராக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா சித்தார்த் குமரன். இவரும் ஒரு சீரியல் ஆக்டர் அண்ட் பாடி பில்டரும் கூட. இவர் வந்துட்டு ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காரு. சோ இவரும் பிக் பாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வில்ஸ்பர்ட். இவர் வந்துட்டு 2 படங்கள் நடிச்சிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல இவர் நடிச்ச படங்கள். சோ இப்படி பிக் பாஸ் வந்து உள்ள என்டர் ஆயிட்டு திருப்பி ஒரு போனாரு அப்படின்னா ஒரு கம்பேக் கிடைக்கும் இவருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் மூவி சான்ஸ் கிடைக்கும். சோ இவர் நல்லா ப்ளே பண்ணாருன்னா வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. சோ வில்பர்ட் வந்தா அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் இருக்கு. மூவி சான்சஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. வருவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சிங்கர் ரிவ்யூவர் அப்படின்னு இவரை சொல்லலாங்க. அகமது மீரான். இவர் வந்து பெரிய கண்டென்ட்
இன்சிடென்ட் குடுத்தாரு இல்லையா? இப்போ ஒரு சம்பவம் பண்ணாரு. வாட்டர் மெலன் அடிச்சு சம்பவம் பண்ணாரு இல்லையா? இவரு வருவாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னு கேட்டோம்னா, இப்படி இந்த வாட்டர் மெலன் அடிச்சு சம்பவம் பண்ணாரு இல்லையா? அந்த டைம் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவர் கேஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காரா? இல்ல கேஸ வந்து வேற யார் கையிலயாவது தள்ளி விட்டுட்டு, இல்ல நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரப்போறாரா என்னன்னு தெரியல. சோ இவர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா யாருன்னு பார்த்தோம்னா, நக்ஷத்ரா நாகேஷ். இவங்க வந்துட்டு தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இவங்க வந்து இப்ப சீரியல் எல்லாம் இல்ல முடிஞ்சிருச்சு அந்த சீரியல். சோ இவங்க வந்து சீசன் 9ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி பிக் பாஸ்ல எப்படி அப்படின்னா, லாஸ்ட் சீசன்ல ஹீரோயின் வந்திருந்தாங்க பிக் பாஸ்க்கு அப்படின்னா, இந்த வாட்டி அதே சீரியல்ல நடிச்ச ஹீரோ வருவாங்க. 2 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபிரெண்ட் லாஸ்ட் சீசன்ல வந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தங்க இந்த சீசன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாரி தான் நெறைய பேர் இருக்காங்க. இவங்கலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்ததுல சொல்றோம். அண்ட் இவங்க மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணி, ஷார்ட் அவுட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல இவங்க பேரெல்லாம் இருந்தது. அந்த ஃபைனல் லிஸ்ட்ல இவங்க பேரெல்லாம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் வந்துட்டு பிக் பாஸ் இந்த டைம் 2 ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இல்ல 1 ஹவுஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 ஹவுஸ் இருக்குன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, லோகோல பாருங்க சார் 2 ஹவுஸ் இருக்கிற அந்த இது காட்டுறாங்க. சோ 2 ஹவுஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த 1 ஹவுஸ் தான் ரொம்ப புடிச்சது. 2 ஹவுஸ் கான்செப்ட் வந்துட்டு ஃபிளாப் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இப்ப இருந்தாலுமே வேற லாங்குவேஜ்ல 2 வீடு இருக்கிற அந்த கான்செப்ட் போயிட்டு தான் இருக்கு. ஒரு ஹவுஸ்ல இருந்தாலே சண்டை சரியா இருக்குங்க. அத பார்க்கவே கரெக்ட்டா இருக்கும். இதுல 2 ஹவுஸ் எப்படி அதுவும் வந்துட்டு தனித்தனியா இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது. ஒரு ஹவுஸ் தான் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ 2 ஹவுஸ் இருக்குமா? இல்ல 1 தான் இருக்குமா? இவங்கலாம் இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட்ல இருந்தவங்கலாம் வருவாங்களா? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறது எல்லாமே நாங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சோ நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.